ஏய், என்ன நீ இந்த நேரத்துல ஏன் ரூமுக்குள்ள வர? ஏய், என்னடி இப்படி கேக்குற? நான் உன் புருஷன். அப். இது என் பொண்டாட்டி ரூமு. இல்லன்னு யார் சொன்னா? இப்பெல்லாம் நீ வெளியில தானே தூங்குற. நான் வெளியில தூங்கல. நீ வெளியில அனுப்புனதுனால நான் வெளியில தூங்குறேன். ஹம். சரி, என்ன விஷயம்? ஆ, அது ம், இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள். அதான் பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன? அம்மாவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கை காட்டு. இவ்வளோ நாளா அவ்வளோ பாசத்தையும் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்திருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வெளியில வருது. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா இப்படி டோட்டலா மாறுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீயே சொல்லு. அம்மா உன்னை கம்ப்ளீட்டா தான் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இதுக்காக தானே நம்ம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அது நடந்துருச்சு பாத்தியா? இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு. உனக்கு இப்போ என்ன வேணும்? ஆஹா, இல்ல, எலி கலர் கலர் ட்ரெஸ்ஸோட குறுக்கு மறுக்குமா அலையுதே, அந்த எலிக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எலியா? யார் எலி? ம், மீ எலி? ஆமா. ரொம்ப ஐஸ் வைக்கிறியே, என்ன வேணும்னு சொல்லு. தெரியாத மாதிரியே கேப்பியே. சரி, உன் காலை கொடு. ம், ஏன் வித்யா, இதுக்கு மேலயும் நம்ம வெயிட் பண்ணணுமா? எதுக்கு வெயிட் பண்ணணுமா? நாம நம்ம லைஃப சந்தோஷமா ஆரம்பிக்கணும்ல. நமக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. என்னமோ நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்ப நம்ம கூட கல்யாணம் ஆனவங்கெல்லாம் கல்யாண நாள அவங்க குழந்தையோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம இப்படியே இருக்கோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணாமா? ம், வெப்போம் வெப்போம், கண்டிப்பா வெப்போம். எப்போ? ஆ, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம்லாம் வர வேண்டாமா? என்னடி நேரம் காலம்? இல்ல சஞ்சய், இதுக்குன்னு ஒரு ஜோசியரை பார்த்து நாள் நட்சத்திரம் எல்லாம் குறிக்க வேண்டாமா? ஹே, அதெல்லாம் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆ? சரி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? ம், என்ன என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? ஆ, முடியாதுன்னு சொல்ல முடியல. ஆனா இப்ப முடியாதுன்னு சொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஏய், அத்தை மனசுல இந்த குடும்பம் பிரிஞ்ச கவலை இன்னும் இருக்கு. அதையும் சரி பண்ணிட்டு நாம சேரலாம்ல. இப்போ சேர்ந்துட்டோம்னா அப்புறம் அத பத்தி நாம யோசிக்கவே மாட்டோம். ஒரு லட்சியம் இருந்தா தானே அதை அடையறதுக்கு நாம போராடுவோம். ம்? நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அத்தை சந்தோஷமா இருக்கணும்ல. போட்டி. ஹம். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சாமியாரா போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு வெளியில இருக்கிற யாருமே எதிரிங்க கிடையாது. இந்த கூடவே இருக்கிற பாரு, நீதான் நீதான் எதிரி. கடவுளே, அப்படி நான் என்னதான் பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? இவ்வளவு மட்டும் லவ் பண்றது ஒரு தப்பா? அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நிஜமாவே சொல்றேன், நாளைக்கே நான் மாலை போட்டு சாமியாரா மலைக்கு போறேனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறமாவது என் அருமை உனக்கு புரியுதான்னு பார்க்கலாம். அவன் கஷ்டம் தெரியாம இந்த பள்ளி வேற நேரங்காலம் தெரியாம சவுண்ட் கொடுத்துட்டு. ஏன் நிக்கிற? ஆ? அதான் மாலை போட்டு மலைக்கு போக போறேன்னு சொல்லிட்டியே, கிளம்பு. சேச்சே, எந்த மடையும் அப்படி சொன்னா? ஆ, இப்படி ஒரு பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது யாராவது சாமியாரா போவாங்களா? நீ போறேன்னு சொன்னியே. அது இந்த மாதிரி இல்லையே. நீ அப்போ
பாவம் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். குடுக்கலாமே. ஆனா எத்தனை நாளைக்கு வாழ்க்கை அட்வான்ஸ்லயே ஓட்டுறது? ஆ, வேண்டானா கிளம்பி போயிட்டே இரு. இல்ல இல்ல, வேணாம்னு சொல்லவே இல்ல. யார் சொன்னா? ஆ, குடு. ம். Come on. Yes. ஏய், ம் என்னடா பண்ற? உன்னதான். என்ன பண்ற? இல்ல, நீதான் என்ன இப்போ ச்சு, நான் என்ன பண்ண? இல்ல, நீ புடிச்சு இழுத்து பின்னாடி தள்ளி ஆ? நீ கிட்ட வந்து. உனக்கு முத்திருச்சு. அப்போ இது கனவா? நான் தான் ஃபேமிலி சேரட்டும், அத்தை மனசுல இருக்கிற கவலை தீரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? ஆமாம், இந்த மாதிரிலாம் முடிவெடுக்க சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஏன்? என் மூளைதான். அதை கழட்டி வச்சிட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். கனவு தான் கண்டேன். நிம்மதியா அதையாவது கம்ப்ளீட் பண்ண விட்டியா? நீ இருக்க ம். ஒடுமடா. மனசா, அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வனிதாவோட பையன் கல்யாணம். கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்கா. நீயும் வா, போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, கார்த்திக் வர சொல்லிருக்காரு. நான் அவரை பார்க்க போகணும். ஓ சரி, பார்த்து போயிட்டு வா. ம்? ம். ஏங்க நீங்க? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் வேதா, நீ போயிட்டு வா. ஓ சரிங்க. ஸ்னேகா, ம்? இன்னைக்கு காலேஜ் வரியா இல்ல அசோசியேஷன் போறியா? லஞ்சுக்கு மேலே காலேஜ்க்கு வரேங்க. மார்னிங் அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு. சரி, ஓகே, வா, என் கார்லயே டிராப் பண்றேன். இல்ல வேணாங்க, நான் தனியா போறேன், நீங்க கிளம்புங்க. சரி. ம். ஆ, நானும் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. வரேனா? சரி. வரேன் நீ. ம். ஆ, சஞ்சய், நாம காலேஜ்க்கு போலாமா? காலேஜுக்கா? இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போறோம். என்ன விளையாடுறியா? காலேஜ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதுவும் வேலைதான். உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்கணும்ல, வா போவோம். ஆ, என்ன திடீர்னு அக்கறை? எப்பவும் உள்ளாக்குறதா. கிளம்பு வா. இல்ல சஞ்சய், வேண்டாம். வித்யா, போயிட்டு வாமா. அவன் கூட்டு போறதே அபூர்வம், அத வேணான்னு வேற சொல்ற. ஏன்பா, நீங்க மட்டும் என்ன அம்மாவை தினம் வெளில கூட்டு போறீங்களா? டேய், அதான் பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருமேடா. இனி எங்களுக்கு என்ன, நாங்க இனி அடிக்கடி வெளியே போவோம். பாத்தியா, அப்பெல்லாம் எப்ப சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட்டிங்ல இருக்காரு. ஆனா நீ ஷாப்பிங் கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்ற. உன்ன மாதிரி பொண்டாட்டியை எங்கேயும் பார்க்க முடியாது. கிளம்பு. ஆ, மாமா, நீங்களும் வாங்க. இல்ல, நாங்களே நீங்க டிராப் போயிட்டு வாங்க. பண்ணிடுறோம். பக்கத்துல நடந்து போற தூரம் தான், நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஜாலியா போயிட்டு வாங்க. சரி, வா போலாம். கிளம்புங்க. காலேஜுக்கு போகணும் சஞ்சய். ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்கு. ஷாப்பிங் எல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வர? நான் என்ன கூட்டிட்டு போக சொன்னனா? ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்.
நீ என்னமோ பிறக்கும் போதே காலேஜ் சேர்மனா இருந்த மாதிரி ரொம்ப தான் பிஹேவ் பண்ற. என் அம்மா கூட இப்படிலாம் இருந்தது இல்ல. அவங்க அப்படி இல்லனா நான் இருக்க கூடாதா என்ன? அத்தை நம்மள நம்பி அவ்வளவு பெரிய சொத்து கொடுத்திருக்காங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாத்தினா தானே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல மருமகளா ஆக முடியும். இப்பதான் ஆயிட்டல, அப்புறம் என்ன? அம்மா பார்ட்டிலேயே உன்னை கொண்டாடிட்டாங்க. உன்னோட அம்மா போட்டோவை ஹால்ல மாட்டவே அலோவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் பத்தாது சஞ்சய். இன்னும் அத்தை என்ன பார்த்து பெருமைப்படணும். அதுக்கு நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன ஷாப்பிங்கா இருந்தாலும் உடனே முடிச்சிட்டு கிளம்புற மாதிரி பாத்துக்க. கிளம்பணுமா? அடி பாவி, அவ புருஷன் ஷாப்பிங் கூட்டிட்டு போலன்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் போறாளுங்க. நீ என்னடான்னா ஷாப்பிங் கூட்டிட்டு போறதுக்கு கண்டிஷன் போடுற. அது சரி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. அதான் இந்த வித்யாவோட ஸ்பெஷல். என்ன? ஒண்ணும் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கியா? ம், இந்த மூமெண்ட்டுக்காக நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பல. காத்திருந்து கிடைச்சதானே எல்லாத்துக்கும் மதிப்பு. அத்தையோட அன்பை சம்பாதிக்கிறது என்ன சும்மாவா சஞ்சய்? சரி, இப்ப சாமி வந்து உன்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா என்ன கேப்ப? அத்தையோட அன்பையே சம்பாதிச்சதுக்கு அப்புறம் புதுசா நான் வேற என்ன கேட்க போறேன்? இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையை எப்பயும் நிலைச்சிருந்தா போதும்னு கேட்பேன். அதெல்லாம் ஓகே தான். இப்ப நம்ம இப்படி இருந்தா சரி வருமா என்ன? அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஆகணும், நம்மளும் அம்மா அப்பாவா ப்ரமோட் ஆகணும்ல. ம், அதை பத்திலாம் உனக்கு ஐடியா இல்லையா? ஏய், ஆ, என்ன, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அப்ப நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்ப வாயை மூடிட்டு ரோட்டை பார்த்து ஓட்டு. ஆனா நீ இருக்கியே ரொம்ப மோசம். யாரு? ஏதோ புது நம்பரா இருக்கு. அட்டெண்ட் பண்ணி பேசு. ஹலோ, யாரு? வித்யா மேடம் தானே? ஆமா, நீங்க? இங்க பாருங்க மேடம், நான் டிடெக்டிவ் அருண்குமார் பேசுறேன். உங்க கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேதா மேடம் என்ன தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் சாகல, உயிரோட தான் இருக்காங்கன்னு மேடம்க்கு கண்டுபிடிச்சு சொன்னதே நான் தான். ரொம்ப நன்றி சார். என்ன விஷயமா கால் பண்ணீங்க? உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு மேடம். என்ன சார் சொல்றீங்க? எல்லாரும் வீட்டில் தானே இருக்கீங்க? இல்ல, எல்லாரும் வேற வேற வேலையா வெளியில போயிட்டு இருக்காங்க. இப்போ நானும் சஞ்சய் கூட வெளியில தான் போயிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன சார், என்னாச்சு? அந்த சகுந்தலா உங்க மொத்த குடும்பத்தையும் ஒரே நேரத்துல காலி பண்றதுக்காக தனித்தனியா ஆள் செட் பண்ணிருக்கதா ஒரு சோர்ஸ் மூலியமா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்க பாருங்க மேடம், எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். உங்களை அலர்ட் பண்ணதான் நான் கால் பண்ணேன். வீட்டை விட்டு வெளியே யாரும் தனியா போகாம இருக்கிறது நல்லது. நான் வேதா மேடம்க்கு கால் பண்ணேன், அவங்க கால் அட்டன் பண்ணல. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாதுகாப்பு கேளுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க அத்தைக்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே மேடம். என்னாச்சு? சஞ்சய், கார் ஓரமா நிறுத்து. ஏன், என்னாச்சு? சொல்றத கேளு, நிறுத்து. என்ன வித்யா, என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணாங்க? சஞ்சய், அந்த சகுந்தலா திரும்ப நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு புதுசா திட்டம் போட்டிருக்கா. இப்ப நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல, தனித்தனியா இருக்கோம். இப்ப எப்படி எல்லாரையும் காப்பாத்துறது? வித்யா, இப்ப என்ன பண்றது? இப்ப எல்லாருமே வேற வேற இடத்துல இருப்பாங்க. ஒரே நேரத்துல நம்ம அத்தனை பெரிய ரீச் பண்ண முடியாது. இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடும். என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் தனித்தனியா ஃபோன் பண்ணி உடனே எங்க இருக்காங்கன்னு விசாரி. நாம சொல்ற வரைக்கும் கார்ல இருந்து இறங்க வேண்டான்னு சொல்லு.
அவங்க கிட்ட இப்போதைக்கு விஷயத்த சொல்ல வேண்டாம். சரி, நான் கால் பண்றேன். சஞ்சய், அம்மா, எங்க இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்? நான் சொல்றேம்மா, மண்டபம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஆ, ஆனந்த், மேடம் மண்டபம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குப்பா? இன்னும் 5 கிலோமீட்டர் தான் மேடம். இதோ போயிடலாம் மேடம். ஓ, சஞ்சய், இன்னும் 5 கிலோமீட்டர் தானா? ஓகே. அம்மா, நான் சொல்ற வரைக்கும் காரை விட்டு கீழே இறங்க வேண்டாம். நீங்க போய்கிட்டே இருங்க. ஏண்டா, என்னாச்சு? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு சஞ்சய். அம்மா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்கம்மா. ஏ- அம்மா, கல்யாணத்தை விட நான் சொல்றது ரொம்ப முக்கியம். நான் சொல்றதை கேளுங்க. என்னடா சஞ்சய், ஏன் பதட்டமா பேசுற? அம்மா ப்ளீஸ், நீங்க வேற எதுவும் கேட்காதீங்க. நீங்க நிக்காம போய்கிட்டே இருங்க. சஞ்சய், சஞ்சய், எதுக்கு நிக்காம போக சொல்றான்? ஆனந்த், மேடம் மண்டபத்துல காரை நிறுத்த வேண்டாம், போயிட்டே இருப்பா. எங்க மேடம்? அ, எங்க வேணா போ, காரை மட்டும் நிறுத்த வேண்டாம். சரிங்க மேடம். ஆ. விஜய், சொல்லு சஞ்சய். இப்போ நீ எங்க இருக்க? காலேஜ் போயிட்டு இருக்கேன். பக்கத்துல வந்துட்டேன். டேய் விஜய், நீ காலேஜுக்கு போக வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் நீ காரை விட்டு கீழே இறங்க கூடாது. என்னடா, என்ன பிரச்சனை? டேய் விஜய், அதெல்லாம் இப்ப கேட்காத ப்ளீஸ்டா. நான் சொல்றது மட்டும் கேளு. காரை விட்டு கீழே இறங்காத. நான் உனக்கு திரும்ப கால் பண்ணி சொல்ற வரைக்கும் நீ போய்கிட்டே இரு, சரியா? ப்ளீஸ்டா. டேய், என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படி பிளாங்கா சொன்னா எப்படி? காலேஜ்ல ரொம்ப முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. டேய் விஜய், புரிஞ்சுக்கோ. அதை விட நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ். இத பாரு, நான் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். சொல்றது கேளு. சரிடா. இவன் எதுக்கு இப்போ கால் பண்றான்? என்னாச்சு? ஸ்னேகா, நீ போனை கட் பண்றாங்க. திரும்ப கால் பண்ணு. என்னவா அவனுக்கு? மறுபடியும் கட் பண்றாங்க போனை. என்ன இது? புருஷனை பொண்டாட்டியும் மாத்தி மாத்தி கால் பண்றாங்க. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடு. அனி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? எதுக்கு இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அசோசியேஷன் மீட்டிங் போயிட்டு இருக்கேன். அனி, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப ஆபீஸ்க்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல வந்துட்டேன். எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்? அனி, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நேர்ல காட்டுங்க. இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க அண்ணி. என்ன கேட்கணும்? அண்ணி, இன்னைக்கு நீங்க மீட்டிங் போக வேண்டாம். நீங்க காரை விட்டு கீழே இறங்காம அப்படியே போய்கிட்டே இருங்க ப்ளீஸ். எதுக்கு? ஐயோ, கேள்வி கேட்காம நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க அண்ணி. நீ சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்? ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. என்ன? என்கிட்ட இருக்கிற தலைவர் பதவி என்னை விட்டு போகணும், அதானே? ஐயோ அண்ணி, அதெல்லாம் கிடையாது. டைம்க்கு மீட்டிங்க்கு கூட வரமாட்டா? இவெல்லாம் எதுக்கு தலைவரா இருக்கணும்னு அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கணும், அதானே உங்க விருப்பம்? அக்கா, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சொன்னா கேளுங்க. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. அத்தை சொன்னதுக்காக எனக்கு பதவியை விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இப்ப இந்த பதவியில இருந்து என்ன கீழே இருக்க ரெண்டு பேரும் பிளான் பண்றீங்க, அப்படிதானே? ஐயோ அக்கா, இது வேற பிரச்சனைக்கா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஷார்ப்பா 10 மணிக்கு எனக்கு மீட்டிங். அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மணி 9 ஆயிடுச்சு. நான் ஆபீஸ் பக்கத்துல வந்துட்டேன், இறங்க போறேன். அண்ணி ப்ளீஸ், காரை விட்டு கீழே இறங்காதீங்க. இறங்கினா என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்? என்ன ஆளை வச்சு கொன்றுவீங்களா? நான் அப்படியே செத்து போயிடுவேனா? ஆமா, நீ செத்துருவ. நீங்க மட்டும் அந்த வண்டியில இருந்து இறங்குனீங்கன்னா செத்து போயிருவீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையாக்கா? நீங்க சாகணுமா உயிரோட இருக்கணுமா? சொல்லுங்கக்கா, நீங்க சாகணுமா இல்ல உயிரோட இருக்கணுமா? உயிரோட இருக்கணும். அப்போ
வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. காரை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருங்க. சரி. அண்ணி, சகுந்தலா ஆளுங்க எப்ப வேணா வந்து உங்களை கொலை பண்ணலாம். நாங்க சொல்ற வரைக்கும் காரை விட்டு கீழே இறங்காதீங்க. சரி.